அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே உறவு வைக்கிறீங்களோ உறவாடி கெடுக்கிறீங்க. செய்ய முடியாதெல்லாம் சொல்கிறது தானே திமுகவோட வேலையை. இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் பிரச்சாரத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை வந்து ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் வந்து நிறைவேற்றினார். அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போது சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு செலவைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட தவறலை. அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்லுவாராம். அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றுவார்னு தான் இருந்தோம். படிப்படியாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து. அதன் பிறகு புரட்சி தலைவரை வந்து கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொன்னதும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சி தலைவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம். ஏன்னா அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியதை அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது 89% ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு. 10% தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம். இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து 50% வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு. அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு 32 லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுருக்கு. அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும். முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது 17,000 பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை. ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது
அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வேலையை உட்காந்து பேசி சரி பண்ணுறதுக்கு முதல் நடவடிக்கை தேவை. அதை விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், முதலீடை கொண்டு வந்தேன். நீங்கள் 4 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? தேர்தல் 6 மாதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளவு முதலீடை கொண்டு வந்தோம் அது இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பர்சனல் சொந்த வேலை இருந்தால் நீங்கள் தனியாக போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அரசாங்கம் இன்றைக்கி நிதி நெருக்கடியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த செலவு வீண் செலவுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக ஒன்றிணைந்தாதான் 2026 வெற்றியை காண முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இப்ப அந்த கெடு முடியுது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பத்தி எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அவரது நிராகரிச்ச மாதிரி தான் தெரியுது. நீங்க அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை. சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது டைம் எடுக்கும் சேர்க்கறது. இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேன் நான். அதனால் இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலமாக அவர்? இந்த வேடிக்கையாக இருக்குது. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏற்றுக்கல போல இருக்கு. அதனால் இப்போ உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தானே வந்து வாக்கு கேட்கணும், அதனால் சொல்லியிருக்கலாம். அதிமுக ஒன்றிணைன்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரல்ல நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி இல்லை சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமாக இல்லை. இல்லை இல்லை, அது உங்களுக்கு உங்கள் கண்ணோட்டம், நீங்கள் பார்க்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. ஏங்க, அவங்களுக்கு வாக்களிக்க மக்களை பற்றி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில்லு இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. சரி, உங்களிடம் ஏதாவது பேசினாரா? அடுத்த இருவரும் சந்திக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு சார், ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்குது, கட்சி ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு, அவரும் அதான் சொல்கிறாரு, எல்லோரும், நானும் அதுதான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது. ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுடைய உருவம் பதித்த நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அதை எங்கள் 2 தலைவர்களும் அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க. சிறமேல் வச்சு தான் நடந்தாங்க. அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில் தான் இருக்கேன். விஜயுடைய பிரச்சார வாகனத்தில் அதிமுகவுடைய 2 பெரும் தலைவர்கள் அண்ணா எம்ஜிஆரை முதலமைச்சர் அவருடைய பிரச்சாரத்தின் போதும் 2 தலைவர்களுடைய பெயரை சேர்த்து பயன்படுத்துறது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவருடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கு? அதாவது அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் முழுசாக, அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல முடியும். போட்டி வந்து திமுகவுக்கும் தவளைக்கும் மட்டும்தான் சொல்லி வச்சு திரும்ப சொல்றாரு. அவரு கான்ஷியஸா ஏடிஎம்கே வந்துட்டு எல்லா பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சொல்றீங்க. அவர் வந்து அதிமுகவை பெருசா பெரிய ஈடுபாடு கொடுக்க மாட்டாரு அதிமுக சார்ந்த விஷயங்கள்னால. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டிங்க. செய்ய முடியாதெல்லாம் சொல்றது தானே திமுகவோட வேலையை. இந்த தேசத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் பிரச்சாரத்துக்கு போகலாம், யார் வேண்டுமானாலும் அரசியல் களத்தில் போட்டியிடலாம். அது மாதிரி இன்னைக்கு சகோதரர் விஜய் வந்திருக்காரு. அவருடைய பணியை அவர் செய்யட்டும், எங்களுடைய பணியை நாங்கள் செய்யணும். பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்கு. அவர் பேசுவதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார். விஜயும் பாஜகவுடைய கொள்கையை எதிர்ப்பதற்கு உறுதியா விஜய் இருக்கிறாரு. இதை கூட்டணிக்கா கன்சிடர் பண்ணணும்னா அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டமன்ற குழுதலைவர் ராஜேஷ்குமார் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? இந்தியா கூட்டணின்ற ஒரு பில் இல்ல, ரெண்டு விஷயம். இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில பர்செப்ஷன் ஆளுக்கு இப்போ ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு, இது எல்லாம் நாங்க முடிவெடுக்க முடியாது. திருப்பி சொல்றேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். அவருடைய சொந்த கருத்து, அது கட்சியுடைய கருத்து இல்ல. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எங்க கிட்ட சொல்றாங்க பாருங்க, இந்த வழிகாட்டுதல நீங்க போங்க அப்படின்ட்டு. அதுதான் சரியான கருத்து. இங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மாநில கட்சிகளை விழுங்குவதும் சிதைப்பதும் வேறறுப்பதும் தான் பாஜகவுக்கு வேலை. இதை சொன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். கடந்த கால வரலாறுலாம் அவங்க திரும்பி பார்க்கட்டும். நாங்க சொல்றதெல்லாம் நீங்க எங்கெங்க உறவு வைக்கிறீங்களோ உறவாடி கெடுக்கிறீங்க. எங்களுடைய ஆட்சி வரும், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் அப்படின்றதான் இந்த தேச மக்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை தான் அவருடைய திமுகவுடைய பார்வை, காங்கிரஸுடைய பார்வை. ஆனா வாக்குகளை திருடி குறுக்கு வழியில் இவங்க பிரதமர் ஆகணும்னு யாரும் நினைச்சாங்க? வாக்குகளை திருடி ஆட்சி அமைப்பாங்கன்னு யாரும் நினைச்சு பார்க்கலையே. அதனால இவங்க திருட்டுத்தனமா கள்ள ஓட்டு மூலியமா வாக்குகளை திருடி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்க எங்க திருநெல்வேலி மாநாட்டை பார்க்கலையா? கூட்டத்தை மாலை மலர் வரலையாங்க? எங்க திருநெல்வேலி கூட்டத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. எவ்வளவு பேர் இங்க வந்திருக்காரு. நம்ம பொருளாளர் ரூபி மனோகரன், எங்களுடைய எம்பி ராபர்ட் குரூஸ். இருங்க சார், அந்த எல்லா கூட்டத்தையும் பேசுறீங்களா? காங்கிரஸ் கூட்டத்தை பத்தி பேச மாட்டீங்களா? 50,000 பேர் அந்த திடல்ல நிரம்பி அது மாதிரி 2 மடங்கு கூட்டம் திருநெல்வேலி ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி பேசுங்க. கண்டிப்பா ராகுல் காந்தி என்ற ஒற்றை மனிதர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். 5 லட்சம் பேரை நாங்க கூட்ட போறோம். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் நீங்க பேசுங்க.